Hi friends, welcome to DR Fashion House. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போட போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளெயினாக இருக்க ரிங்கை என்ன பண்ணுங்கள், கீழே வைங்க. அதுக்கும் மேலே தான் கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் நல்லா விரித்து வச்சு அதுக்கு மேலே அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரேமை மேலே கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதுவை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டான மெத்தடில் டைட் பண்ணிவிட்டு நம்மளோட தம் ஃபிங்கரை மேலேயும் நம்ம ரிமைனிங் இருக்க 4 ஃபிங்கர்ஸை அந்த ஃப்ரேம்க்கு கீழேயும் வச்சு கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டைட் கிளாத் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் நீட்டாக வரும், சுருக்கம் இல்லாமல் வரும். நீங்கள் கிளாத்தை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ஒன்று ஃப்ரேம்க்கு உடஞ்சி வரும், இல்லைன்னா கிளாத் வந்து கிழிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃப்ரேம் டைட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டைட் வரணும்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சாலும் போகக்கூடாது, அந்த அளவுக்கு கரெக்டான மெத்தடில் இருக்கணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ஷேட்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஷேட்ஸில் இருக்கிற 2 த்ரெட்டை நம்ம எடுத்துக்கணும். ஒரே ஷேடில் இருக்கிற 2 த்ரெட்டை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அந்த 2 த்ரெட்லையும் 2 த்ரெட்டோட எட்ஜஸும் என்ன பண்ணுறோம்னா ஈவனாக வச்சு ஒரு நாட் நம்ம போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு வந்து என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச் தெரியலன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் எப்படி போகணுன்றதை சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் டிசைன் நான் எடுத்திருக்கேன்னா அந்த டிசைனில் நான் பார்த்தா போல் ஊக் விடணும். ஒரு த்ரெட்டு வரக்கூடாது. செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு சிங்கிள் த்ரெட்டு மேலே வரக்கூடாது, அது தப்பான மெத்தடு. நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கும் போது இந்த மாதிரி 2 த்ரெட்டு வரும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கும்போதே 2 த்ரெட்டாக எடுத்து அழகாக உள்ளே விட்டு மறுபடியும் எடுக்கணும். இதில் என்ன ஃபால்ட் ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி நூல் வந்து பிசுறாக வரத்துக்கு ஆகும், இல்லைன்னா நூல் கட் ஆகும். ஸோ அந்த ஃபால்ட் எல்லாம் கண்டிப்பாக பிகினர்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த சில்க் த்ரெட்டு கட் ஆகாமல் ஒரு ஷைனிங்கான மெத்தடில் நமக்கு ஈவனாக வரும். இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபால்ட் வருதுன்னா நீங்கள் திரும்ப அதே த்ரெட்டில் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்காம அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவனாக நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி ஈவனாக வரும்போது தான் நம்மளோட சில்க் த்ரெட்டில் போடுற மெத்தட் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச் போடும்போது உள்ள நூல் சிக்கிருக்கு, எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நீடில் லைட்டாக உள்ள தள்ளி பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து கட் ஆகாது. நீங்கள் அந்த நீடிலோட எட்ஜில் வச்சு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட் கட் ஆயிரும். ஸோ நீங்கள் உள்ளே போடும்போது உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா பொறுமையாக நீடில் உள்ளே தள்ளி எந்த அளவுக்கு ஸ்லோவாக அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ கீழே என்னென்ன ப்ராசஸ் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஃபால்ட் வரும்ன்றதும் சொல்கிறேன். அந்த நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த நாட்டை அந்த கிளாத் ஃபுல்லாக டச் ஆகிற அளவுக்கு நம்ம மேலே த்ரெட்டை இழுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீடில் போட்டு நம்ம கீழே த்ரெட்டை சுற்றும் பொழுது அது ரொம்ப லூஸாக சுற்றக்கூடாது. ரொம்ப லூஸாக சுற்றினீங்கனாலும் உங்களுக்கு வெறும் நீடில் மட்டும்தான் மேலே வரும், த்ரெட்டு கீழேயே தான் இருக்கும். நம்ம நூலை சுற்றும் பொழுது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான மெத்தடை வச்சு தான் நம்ம கரெக்டாக சுற்றணும். நெக்ஸ்ட்டு இப்போ 2 த்ரெட்டுக்கும் நடுவில் நீடில் போயிருச்சுன்னாலும் உங்களுக்கு அந்த கிளாத்லேயே நீடில் ஸ்டக் ஆகுமே காண்டி மேலே செயின் ஸ்டிச்சாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம சுற்றும் பொழுது கரெக்டான மெத்தடில் 2 த்ரெட்டையும் வச்சு சுற்றணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சுற்ற வரல அப்படின்னிங்கன்னா 2 த்ரெட்டையும் என்ன பண்ணுங்கள், லைட்டாக திரிச்சிட்டு ஒரே த்ரெட் மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களால் ஈஸியாக செயின் ஸ்டிச்சை எடுக்க முடியும். நீங்கள் கீழே பிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் கரெக்டான மெத்தடில் பிடிச்சிட்டு மேலே எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.